வெல்கம் பேக் டு சாட்ரிசில். கடந்த 4 நாட்களாகவே தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை மிரட்டி வைத்த மிக்ஜம் புயலினுடைய பாதிப்பை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த மிக்ஜம் புயல் அப்போ நானுமே சென்னையில தான் இருந்தேன். அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது, இன்னமும் எங்கெல்லாம் மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு, எங்கெல்லாம் தண்ணிகள் நிற்குது, மக்கள்லாம் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த புயல் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு தண்ணிகள் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து கொண்ட இந்த மழைநீரை சுற்றி பாத்தீங்க அப்படின்னா அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த சாக்கடை தண்ணிகள், இந்த டிரைனேஜ் வாட்டர், இது போன்று எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம நிக்கிற இடம் தான் ரேடியல் ரோடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். இந்த இடம் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா வேளச்சேரி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், துரைப்பாக்கம், OMR, ECR, இந்த மாதிரி முக்கியமான பிரதான சாலைகளை ஒன்றா இணைக்கக்கூடிய இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஏதோ ஏரிக்குள்ள இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் முழுகி போய் இதை டோட்டலாகவே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீன் ரைட்டில் இருக்கும். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம OMRலேருந்து நம்ம GST ரோடு, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், வேளச்சேரி, இந்த மாதிரி GST ரோடு இதெல்லாம் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பிரதான சாலை இது அப்படி தான் சொல்லணும். இந்த பார்த்து அதனால் இந்த ரோடு எந்த அளவுக்கு குளம் போல் தண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த சைடு டோட்டலாகவே எல்லாமே போக்குவரத்துலேருந்து எவ்ரிதிங் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்மளே இப்போ ரிஸ்க் எடுத்து தான் இந்த ரோட்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்து ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரியலையா, திருப்பி இல்லையா படி. மாட்டிக்கிட்டாயா நல்லா. அவன் லாரி வர வராயா. தேவையெல்லாம் இருக்கியாது. சரி, கட்டையில் காலை வச்சு கொஞ்சம் நிப்பாட்டிரு. காசு ஸ்டார்ட் ஆகாது இரு. அப்படியே இழுத்துரு போயிடு. அப்புறம் ஏன் அதை கிறுக்கணுங்க, லாரிலாம் இதில் விடுறானுங்க. கீரை மாத்தியா? அங்க போவேண்ணா, ரொம்ப பள்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மேடான பகுதி அப்படியே நிப்பாட்டி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி கூட போய்க்கலாம் படி. ஏரிகளையும் குப்பை மேடுகளையும் ஏரிகளையும் சுற்றி வீடு கட்டாதீங்கன்னா யார் கேட்குறீங்க? இப்போ யார் அவஸ்தைப்படுறது பார்த்தீங்களா? சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்கும், அந்த ரேடியல் ரோடு சுற்றி இருக்கிற எல்லாமே ஏரிகளை சுற்றி தான் வளைச்சு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டியிருக்கானுங்க. கொஞ்ச நேரம் நிப்பாட்டி கூட போய்க்கலாம்யா. சரி, எல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. வேணாயா, டூ மச் ஆஃப் ரிஸ்க் மாதிரி தெரியுது.
ஏரிகளை எல்லாம் ஏரியாக்களாக மாற்றினால் இதுதான் நிலைமை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஏரிகளை எல்லாத்துலயுமே அபார்ட்மெண்ட் கட்டி வச்சிடறாங்க. இது போன்ற ஒரு பேரிடர் காலங்கள்ல தண்ணீர் எப்படி வெளியாகும் அப்படிங்கறதே தெரியல. யாருமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பைக்ல கூட இந்த மாதிரி வந்துடாதீங்க. பைக்ல டோட்டலா இன்ஜெக்டர் ஃபுல்லா தண்ணி போய் ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடும். வேற வழிகளும் இல்லை, நீங்க வேற வழியே இல்லை. இந்த மாதிரி எங்கேயா பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நீங்க நடந்துதான் போகணும். அப்படி இல்லைன்னா பைக்கை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க முக்கியமா நீங்க அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா பைக்கை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி தள்ளிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இதை விட்டீங்க அப்படின்னா இன்ஜின்லாம் தண்ணி போய் இன்ஜினே டோட்டலா சீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ரோட நம்ம பார்த்ததே இல்லை. எத்தனையோ புயல்கள் வந்திருக்கு. பட் இவ்வளவு பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லணும். பாப்பா பயப்படாதீங்க, பக்கத்துல வந்தாச்சு. உண்மையிலே இந்த புயல் இந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். 43 வருஷத்துக்கு பிறகு சென்னையில் இந்த அளவுக்கு ஒரு பெருவெள்ளம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. நம்மளுமே கூட இந்த மிஞ்சன் புயல் அப்படிங்கிறதுனால ஏதோ வரும் அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சோம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு உண்மையிலே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில ஏரியாக்கள்லாம் வீட்டை தாண்டி வெளியில காலை வைக்க முடியல, போட்டில் தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது போன்ற ரோட்ல டிராவல் பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த சைட்லாம் குப்பை மேடு, இந்த சைடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரி சைடு. இந்த ரெண்டு சைட்ல இருந்துமே இந்த தண்ணி ரோட்ல ஒன்னா இங்க மிங்கிள் ஆகுது. இதுல டிராவல் பண்றதுனால இந்த தண்ணீர் நம்மளுடைய மேல பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி வரும், பல்வேறு நோய்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ரோட்லயுமே கூட எத்தனையோ ஃபேமிலிஸ் குழந்தைங்களாம் அழைச்சிட்டு கூட போயிட்டு தான் இருக்காங்க. ஆறு குளம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரோட்ல கூட ஒரு ஆளு பைக்கை தள்ளிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காப்ல. அவரை நீங்க பாருங்க, வண்டி ஃபுல்லா தண்ணி ஏறிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. போகும்போதே சொன்ன பாடி சொன்னா அந்த ரோட்ல போவாதுன்னு அந்த பாடி கேட்கல, இப்போ அவஸ்தப்படுது. இதை பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் எப்போதான் வத்தும், இந்த தண்ணியெல்லாம் எங்க தான் போகும் அப்படிங்கறதே தெரியல. சில நண்பர்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க, ஏன் இந்த ரோடு வழியாக வராங்க அப்படிங்கறத கேட்போம். ஹலோ பிரதர், எங்க போறீங்க பிரதர்? பள்ளிக்கரையிலேருந்து நீலாங்கரை போறீங்களா? பள்ளிக்கரையிலேருந்து வர முடிஞ்சா? அங்கேருந்து சுற்றி தான் வந்தீங்க. இப்போ நீங்கள் நீலாங்கரை போகணும் அப்படின்னா ஓஎம்ஆர் கிராஸ் பண்ணி தானே போகணும். ஓஎம்ஆர் கிராஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பிரதான ரோடா? இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கே, இது எப்படி நீங்கள் இதை தாண்டி அதன் பிறகு அங்கே போக போகிறீங்க? ரிஸ்க் எடுத்து தான் போகிறீங்க. சரி ஓகே ஓகே சரி ஓகே. எல்லாருமே சென்னை சிட்டிக்குள்ளே காரில் போய் பார்த்துருப்பீங்க, பைக்கில் போய் பார்த்துருப்பீங்க, ட்ரெயினில் போய்லாம் கூட நிறைய போயிட்டுருப்பாங்க. பட் மெயின் சிட்டிக்குள்ளே போட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிற்கக்கூடிய இந்த ரோடு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பிரதான ரோடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளச்சேரி, அந்த பக்கம் போனீங்கன்னா பள்ளிக்கரணை, லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா துரைப்பாக்கம் அப்படின்னு, இந்த ரைட் சைடு போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடு. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ரோடு டோட்டலாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இது போன்ற இயல்பு நிலை திரும்ப எப்போ திரும்பும் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது. நம்ம ஓஎம்ஆர் பெருங்குடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஓஎம்ஆர் பெருங்குடியை நம்ம கம்பேர் பண்ணும்போது சேதாரம்
வட்டாரங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அது மேடான பகுதிங்கிறதுனால இந்த பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே பயங்கர லாக்காக இருக்குது. தமிழக அரசும் வந்து ரொம்பவே ஒரு முன்புறமாக இதனுடைய மீட்பு பணிகளில் மக்களை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து மீட்பு பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. காவல்துறையும் அது போன்று வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய செயல்பாடு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம நிற்கிற ரோடு தான் காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வேளச்சேரி வழியாக மடிப்பாக்கம் போகிற ரோட்டில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த ஏரியாவே எப்படி இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் டோட்டலாகவே ஃபுல்லாக மூழ்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேருந்து வேளச்சேரி போகிறவங்க உள் ஏரியாவுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறவங்க கூட இங்கே இருக்கக்கூடிய போட்டு புக் பண்ணி தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு எமர்ஜென்சி தேவைன்னா கூட இந்த போட் சர்வீஸ் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் தெரியுமா இது? இந்த இடத்துல இருந்தால் அந்த லெஃப்ட் சைடு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா வேளச்சேரி வரும். வேளச்சேரியா இப்போ வெள்ளச்சேரியா அப்படிங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நம்மளுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் உடனே பார்ப்போம். பட் இந்த வெள்ள நீரில் இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெள்ள நீரால் சூழ்ந்து காணப்படுகிறது. இப்போ நிற்கிற ரோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேடியல் ரோடு. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், அப்புறம் அந்த மடப்பாக்கம், இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போகும். ரைட் சைடு போனீங்க அப்படின்னா வேளச்சேரி போகிற ரோடு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா தான் பல்லாவரம், குரோம்பேட்டு, தாம்பரம் அந்த மாதிரியான ஜிஎஸ்டி ரோடை கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ரோட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ரோட்டில் பர்டிகுலராக இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே தண்ணி தான் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னால் சரியாக கவர் பண்ண முடியல. ஃபுல்லாகவே அனைத்து வகையான கார் பார்க்கிங் எல்லாமே வந்து அந்த பாலத்து மேலே தான் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள். அப்படியே கொஞ்சம் மேடான பகுதிகள்லாம் எங்கே இருக்கோ அங்கங்கே அவங்களுடைய வாகனங்களை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே வண்டிலாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த ரோடு தான் குறிப்பாக அந்த பள்ளிக்கரணை, மேடவாக்கம் போகக்கூடிய இந்த ரோடு டோட்டலாகவே பிளாக் ஆகி கிடக்கு. எப்படி கிடக்குன்னு பாருங்கள். உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை இது கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ புயல்கள் வந்திருக்கு, பட் ஆனால் இது போன்ற ஒரு சேதத்தை வந்து யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. இங்கே மீட்பு பண்ணி தண்ணியெல்லாம் வெளியேற்றுற